ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம லவ் ஆஃப்டர் ஸ்கூல் என்ற ட்ராமாவோட ஃபுல் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. எவன்டா அவன் இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்றது அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் எந்திரிச்சு அவளோட மெசேஜை பார்த்துட்டு இருக்கா. இன்னியோட ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சு 5 years ஆகுது அப்படின்ற மெசேஜ் தான் வந்திருக்கும். ஹீரோயின் நினைக்கிறா ஸ்கூல்ல நடந்த மூமெண்ட்ஸையும் உன்னையும் என்னால மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் யாரை மீன் பண்றா அப்படின்னா ஹீரோவை தான் மீன் பண்ணிட்டு இருக்கா. அவளோட பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையுமே ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஸ்கூல் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டே அவளோட கிளாஸ்க்கு வரா. ஹீரோ அவளை பார்த்துட்டு நீ கிளாஸ்க்கு லேட்டா வந்துட்ட, கிளாஸ் முன்னாடி போய் நின்று பாட்டு பாடுப்போ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் டைமை பார்த்துட்டு நான் 4 minutes தானே லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு பொண்ணை காமிச்சா அவள் 1 minute தான் லேட்டாக வந்தா, அவளே பாட்டு பாடினா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய ஆட்டிட்டு இருக்கா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியுமே போய் நின்று மங்காத்தா மரியாத்தா அப்படின்ற மாதிரியே பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அங்கே அவங்களோட ஸ்டாஃப் வந்து ஹீரோனை பார்த்து அங்கே என்னம்மா சத்தம் அப்படின்ற மாதிரியே ஹீரோனை திட்டி விட்டுறாரு. ஹீரோயின் அப்போதான் ஹீரோவை பார்க்கும்போது அவன் விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் குண்டு பாக்கி எப்படி கோத்து விட்டுருக்குது பாரு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோன் அவன் கிட்ட போகும்போது ஹீரோ சொல்றான் இது எல்லாத்தையுமே உண்மை நம்பிட்டியா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா மறுபடியும் இப்படி பண்ண கொன்றுவன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. 2 பேருமே மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் அவங்களோட ஸ்டாஃப் இவங்க 2 பேருமே பார்த்து திட்டிட்டு இருக்காரு. அப்போ கூட ஹீரோனை விடவே மாட்டேங்கிறான். உன் பேரை பாரு, நல்லா பாட்டி காலத்தில் வைக்கிற பேரா வச்சிருக்க அப்படின்ற மாதிரியே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்டாஃப் செம்மையாக கடுப்பாயிறாரு. 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. 2 பேருமே உட்காந்து 2 பக்கத்துக்கு எழுதியே சாவுங்கடா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாரு. இப்போ ப்ரெசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றா அதெல்லாம் எவ்வளோ ஹாப்பியான டேஸ் அப்படின்ற மாதிரியே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அகைன் பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் பாடின பாட்டையே ஹம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் திரும்பி எதுக்கு இப்போ என்ன டீஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்றான் நான் இந்த சாங்கை தான் எப்பவுமே பாடிட்டு இருப்பேன், சரி ஓகே இனி பாடல அப்படின்ற மாதிரியே சொல்றான். அகைன் ஹீரோ அதே பாட்டை தான் பாடிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிடுது. அவளோட பேகை எடுத்துட்டு வெளியில கிளம்பி போறா. ஹீரோ எங்க போறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவ பின்னாடியே அவனும் கிளம்பி போறான். ஹீரோயின் முன்னாடி போக ஹீரோ அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஹீரோயின் எதுக்கு இப்போ என்ன ஃபாலோ பண்ற அப்படின்ற மாதிரியே கேட்குறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இந்த ரோட்டையும் உனக்கு தான் எழுதி வச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோ சொல்றா நான் என்னோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின் போது ஹீரோயின் சொல்றா நான் உன்னை முன்ன பின்ன இந்த ரோட்ல பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ ஆனா நான் உன்னை பார்த்துருக்கேனே நிறைய வாட்டி அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோனை பார்த்து நீ உன்னோட மூஞ்சியை கழுவியா மாட்டியா அப்படின்ற மாதிரியே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறா நீ உன்னோட ஃபேஸை கூட வாஷ் பண்ண மாட்டா, அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக வரா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவன் வயிற்றுலேயே ஒரு கும்மாங்குத்து வைக்கிறா. ஹீரோ வழியில துடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அவ்வளோ மோசமாவா குத்தினேன் அப்படின்ற மாதிரியே கேட்குறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் நல்லா குடல் குந்தானிலாம் வெளியில வர அளவுக்கு குத்திட்டு கேட்குறா பாரு கேள்வி அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோ எந்திரிச்சு அவ பாடின பாட்டே பாடி கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடுறான். ஹீரோயின் அட கொக்கா மக்கா இவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணியாடா அப்படின்ற மாதிரியே கேட்குறா. இப்போ ப்ரெசன்ட்ல ஹீரோயின் சொல்றா நீ ரொம்பவே வித்தியாசமான பர்சனா இருந்தாலும் உன் கூட இருந்ததுதான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின்ட்ட சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். 2 பேருமே அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. 5 years ஆச்சு, நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் இப்போ நினைக்கிறா. எபிசோட் 2 பார்க்கலாம். ஹீரோயினும் அவங்களோட பனிஷ்மெண்ட்டை எழுதிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃபேஸ்ல இருக்க முடிய விளக்கிட்டு எவ்வளோ எழுதியிருக்க அப்படின்ற மாதிரியே கேட்குறான். ஹீரோன் அவளோட மனசுல நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், ஆனா சில டைம்ஸ் ஏதோ டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ அவனோட கையை அவளோட முடியில இருந்து எடுத்துட்டு சீச்சி கருமை எவ்வளோ டாண்ட்ரஃப் அப்படின்ற மாதிரியே கிண்டல் பண்றான். ஹீரோன் உன்னை போய் என் மனசுல பெருமையா நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் கேட்குறா நீ எதுக்கு லேட்டா வந்து எப்பவுமே பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அப்ப நீங்க மட்டும் என்ன பண்றீங்களாக்கும் அப்படின்ற மாதிரியே கேட்குறான். ஹீரோயின் நான் என்னோட டை போட்டுட்டு வரல அதனால தான் அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோ ஒரே நேரத்திலேயே 3 பெண்ணை வச்சு எழுதிட்டு இருக்கான். இதுல எழுதினா நம்ம சீக்கிரமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இவன் லூஸா இல்ல அறிவாளியா ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனோட பெண்ணை திருடி அந்த அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிடுறா. ஹீரோ எந்திரிச்சோடனே ஹீரோயின் கேட்குறா நீ எனக்காண்டியா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணா அப்படின்ற மாதிரியே கேட்குறா. ஹீரோ சீச்சி உனக்காண்டலாம் எவன் வெயிட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரியே மழுப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்டா சரி ஓகேவா எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்ற மாதிரியே கூப்பிடுறான். 2 பேருமே உள்ள சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஒரு பெட் வைக்கிறான். யாரு நிறைய வாட்டி ஃபாஸ்டா டேர்ன் பண்றாங்களோ அவங்க மற்றவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இது என்னடா பித்தலாட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் நினைக்கிறா என்ன சின்ன பிள்ளை தனமா பண்றான் பாரியா அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே பிளே பண்றாங்க. அந்த கேம்ல ஹீரோயின் தான் வின் பண்றா. ஹீரோயின் ஹீரோக்கு
ஹீரோயினுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து கொடுக்குறா. 2 பேருமே ராக் பேப்பர் சிசர் விளையாடிட்டு இருக்காங்க. யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்களோட நெத்தியில சுண்டணும். இதுதான் டாஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி ஹீரோ அவுட் ஆயிடுறான். ஹீரோயின் அவனை சுன்றா. செகண்ட் வாட்டி ஹீரோயின் அவுட் ஆயிடுறா. ஹீரோ அவளை செம்மையா சுண்டி விட்டுறான். ஹீரோயினுக்கு செம்மையா வலிக்க ஆரம்பிச்சிடுது. அவனை போட்டு திட்டிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் நான் தான் வின் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ப்ளே பண்றாங்க. அப்பவும் ஹீரோயின் தான் அவுட் ஆகுறா. ஹீரோயின் ரொம்பவே பயந்துட்டே இருக்கா. ஆனா ஹீரோ எதுவுமே செய்யாம அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோனோட மனசுல எப்பவாச்சும் உனக்குள்ள இருக்க நல்லவன் எட்டி பாக்குறாயா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. இப்போ ப்ரெசென்ட்ல இருக்க ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. 5 இயர்ஸ் ஆகியும் எதுக்கு நான் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. இப்போ பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோனும் ஸ்கூலுக்கு வராங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு உலகம் அழிய போதா என்ன இவ்வளோ சீக்கிரமா ஸ்கூலுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரியே கேட்குறா. ஹீரோயின் இன்னைக்கும் அவளோட டைய மறந்துருப்பா. அதனால ஹீரோவே எடுத்து வந்திருப்பான். அதை ஹீரோனுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே ஷாக்லேயே அவனே பார்த்துட்டே இருக்கா. ஹீரோ நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. அந்த டைமில் என்னோட ஹார்ட்டே வெளில வந்திருக்கும். அந்த அளவுக்கு துடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. பாஸ்டில் பார்த்தா ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு ஓடி வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு நீ ஹோம்ஒர்க் பண்ணியா அது பண்ணியா இது பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்தா ஹீரோனுக்கு செம்மையா வயிறு பர்ன் ஆகுது. இப்போ ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோன் அவளோட குரூப்ல ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் போடுறா. நீ அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலன்னா உன்னை ப்ராஜெக்டை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குரூப்லேயே ஒரு இளிச்சவாய் பையன் வந்து உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அந்த பொண்ணு எனக்கு செம்மையாக உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப்பாக கொடுத்துட்ருக்கா. ஹீரோயின் அடிப்பாவி நேற்று இன்ஸ்டாகிராம் பேஜில் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட தீம் பார்க்குக்கு போனேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் போட்டிருந்தியேடி அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அந்த பொண்ணு அந்த இளிச்சவாய் பையன்கிட்டயே எனக்கு அசைன்மெண்ட் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லார் கிளாஸ்லுமே இப்படி ஒரு பொண்ணு கண்டிப்பாக இருப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இப்போ பாஸ்டில் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அகைன் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இதுங்க ஸ்கூலுக்கு படிக்க போன மாதிரியே தெரில. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஒரு புளி முட்டையை தூக்கிக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக ஒரு சோத்து முட்டையை பேக் பண்ணிட்டு யாரையுமே நிமிந்து பார்க்க முடியாத அளவுக்கு தவண்டுக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிருப்போம். இவங்க 2 பேருமே ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது எரின்னு ஒரு பொண்ணு நடுவில் வரா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இவ யாரியா கோமாளி நடுவில் அப்படின்ற மாதிரியே பார்க்குறா. அந்த எரின் கேட்குறா நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அவகிட்ட நீ என்ன லூஸா அப்படின்ற மாதிரியே கேட்குறான். ஹீரோன் அவகிட்ட இவனெல்லாம் மனுஷன் லவ் பண்ணுவானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ ஆமாம் இவளுக்கு மனுஷங்கனாலே அலர்ஜி அப்படின்ற மாதிரியே சொல்கிறான். ஹீரோனும் உன்னெல்லாம் யார் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எரின்ற பொண்ணே கடுப்பாயிரா. அட போது நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் நான் இவனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிளாஸ்க்கு வரும்போது அந்த எரின் ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஹீரோவே நோண்டிட்டு இருக்கா. அந்த எரின் ஹீரோனை பார்த்துட்டு நீ முன்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இங்க என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. எரின் ரெஸ்ட் ரூம்ல மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவளுக்கு ஹாய் சொல்லும்போது அவ எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுறா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இவ எதுக்கு நமக்கு இப்போ பல்பு கொடுத்துட்டு போறா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. எரின் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் தான் நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் எங்களை இப்படி பிரிச்சு விட்டுட்டு தான் வருவியாடி அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. எரின் சொல்றா இவ்வளவு நாள் நான் என்னோட வீட்டுக்கு தனியா தான் போயிட்டு இருந்தேன். இப்போ உங்க கூட வர்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. எரின் சொல்றா நம்ம 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கேட்குறான் உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரியே 2 பேருமே மாற்றி பேசிட்டே போகிறாங்க. ஹீரோயின் பின்னாடியே வைத்தறிச்சலே போயிட்டு இருக்கா. அவளுக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை ஹீரோயினுக்கு செம்மையாக கடுப்பாகுது இவங்க 2 பேருமே ஒன்றா பார்க்கும்போது. இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் கேட்குறா நான் என்ன கேட்குறேன் நீ எனக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் போடுறா. அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே உடம்பு முடியல எனக்கும் சேர்த்து அசைன்மெண்ட்டை நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. 3 பேருமே உட்காந்துருக்காங்க. எரின்னு சொல்றா எனக்கு ரொம்பவே பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட மணி கொடுத்து எனக்காண்டி போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் மனசுல இந்த விசப்பூச்சி எதுக்காண்டி என்னோட ஃப்ரெண்டு மாதிரி நடிக்குதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. இப்போ ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட எம்மா தாயை நீ ரெஸ்ட் எடு நாங்களே உனக்காண்டி அசைன்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றா. இப்போ பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் சரி ஓகே நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எனக்கும் பசிக்குது அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின் சொல்லி தொலையும் நோக்கி என்ன வாங்கணும் அப்படின்ற மாதிரியே கேட்கும்போது ஹீரோ இல்ல நானும் உன் கூட வரேன்னு சொல்றான். ஹீரோட மனசுல ஒருவேளை ஹீரோக்கு ஜெரின் ஹீரோவை லவ் பண்றது தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோட கையை பிடிச்சிட்டு போகும்போது ஜெரின் நான் ஹீரோன் கூட போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நீ ஆணிய புடுங்க வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். எல்லா பல்புமே ஆஃப் பண்ணுங்கப்பா இங்க ஒரு பெரிய பல்பு உட்கார்ந்துருக்கா அப்படின்ற மாதிரியே ஜெரின் செம்ம பல்புல அவங்க உட்காந்துட்டு அவங்க போறதையே பார்த்துட்டு இருக்கா. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோ நினைக்கிறா நான் ஸ்கூல் முடிச்சு 5 இயர்ஸ் ஆகுது ஆனா இப்பவும் நான் அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன் நீயும் அதே மாதிரி என்ன நினைப்பியா
அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. எபிசோட் 4 பார்க்கலாம். இப்போ பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோன் அவளோட ஃபேஸை கண்ணாடில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்கும்போது அவன் ஃபோனே உட்காந்து நோண்டிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன்கிட்டயே பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் மண்டையில கொண்டை வச்சு விளையாடிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட உன் ஃபேஸை பாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அதை பார்த்துட்டு நான் ரொம்பவே கியூட்டா இருக்கேன்ல அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோ செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். 2 பேருமே உட்காந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வரா. அந்த பாக்ஸ்ல தான் ஹீரோயின் ஸ்கூல் படிச்சப்போ இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்கா. ஹீரோயின் அவளோட பழைய போனை எடுத்துட்டு இதுல தான் நம்மளோட 5 வருஷம் மெமரிஸும் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இப்போ பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. 2 பேருமே எடுத்த ஃபோட்டோஸை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ உன் ஃபோனையும் கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேரில் ஹீரோனோட பின்னாடி ஒரு ஸ்டிக்கி நோட்ஸை ஒட்டி விட்டுறான். இப்போ ப்ரெசென்ட்ல ஹீரோயின் ஸ்கூல் டேஸில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் முன்னாடி போனா ஹீரோ அவள் பின்னாடியே வந்து அவன் மேலே ஸ்டிக்கி நோட்ஸை ஒட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் எப்போ பாரு இதே வேலையாக போச்சு இந்த மங்கூஸ் மண்டே, எனக்கு என் கையில் மட்டும் மாட்டினா பீஸ் ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரியே திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் கூட்டிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்து அவளை கேர் பண்ணிக்கிற மாதிரியே ஸ்டிக்கி நோட்ஸை ஒட்டி விட்டுறான். ஹீரோயின் எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்போ பிரசன்ட்ல ஹீரோனோட ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. பாஸ்ட்ல 2 பேருமே அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனோட அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு நான் போகணும்னு சொல்றான். ஹீரோயின் அடே இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இல்லை எனக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் அவளோட அசைன்மெண்ட்டை எழுதி முடிச்சுட்டு வெளியில வரா. இவன் எதுக்கு இப்போ கலெக்டர் வேலை பார்க்குற மாதிரியே இவ்வளோ சீக்கிரம் போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டே வரா. அப்போதான் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ பாய் சொல்லும்போது அவள் பின்னாடி ஏதோ ஒட்டின மாதிரி இருக்கு. ஹீரோயின் அந்த ஸ்டிக்கி நோட்ஸை எடுத்து பார்க்குறா. பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறா. இப்போ ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் நினைக்கிறான் உன் கூட எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு, உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், 5 இயர்ஸ் ஆச்சு, இப்போ நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோனை எடுத்து பார்க்குறா. இப்போ பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின்ட்ட ஒரு பிரிட்ஜில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதியிருப்பான். 2 பேருமே ஒரு பிரிட்ஜ் கிட்ட மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின்ட்ட நம்ம 2 பேருமே அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஹீரோயின் ரொம்பவே சைலண்டாக நின்றுட்டு இருக்கா. ஹீரோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையாட்டம் அடம்பிடிச்சிட்டே இருக்கான். ஹீரோயின் அவன் அடம்பிடிக்கிறத ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ கரெக்டாக போஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோட மைண்ட் என்னதான் அடம்பிடிச்சு பேசினாலும் ஃபோட்டோன்னு வந்தால் எப்படி ஈனி இழிச்சிட்டு போஸ் கொடுக்குறான் பாரு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின்ட்டா அகைன் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ ப்ரெசன்ட்ல ஹீரோட நம்பருக்கு கால் பண்றா. ஹீரோ எடுத்து ஹலோன்னு சொல்றான். ஹீரோயின் ஷாக்ல டபக்குன்னு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோ நினைக்கிறான் அப்போல்லாம் நீ ரொம்பவே சின்ன பிள்ளையாட்டம் விளையாடிட்டே இருப்ப, இப்பவும் அப்படியே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின்ட்ட நம்ம அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அன்னிலேருந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்பெஷல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஜெரின் முன்னாடி போக அவ பின்னாடி இவங்க 2 பேருமே கைப்பிடிச்சிட்டு போறாங்க. அவ திரும்பி பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்டிங் வேற பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே தெரியாம 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் மடியில ஹீரோ படுத்திருக்கான். அங்க அவங்களோட ஸ்கூல் பசங்க வரும்போது எதுவுமே தெரியாத மாதிரி 2 பேருமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கூலுக்கு வெளியில மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டிசைட் பண்றாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காண்டி ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு எப்பெல்லாம் ஹாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்பவே ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோயினை பார்த்துட்டு நீ 5 இயர்ஸ்ல துளி கூட சேஞ்ச் ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின் மனசுக்குள்ள அட பக்கி பாயில இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே இப்படிதான் சடனா வந்து எனக்கு பல்பு கொடுப்பியா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. பாஸ்ட்ல ஹீரோவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரா. அவனுக்கு கால் பண்ணிட்டு நான் ஒரு பிளேஸ்ல நிக்கிறேன் நீ வந்துடு அப்படின்னு சொல்றா. அங்க ஒரு கண்ணாடி இருக்கும். ஹீரோயின் அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு அவளோட ட்ரெஸ் ஃபேஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து ஹீரோவும் அங்க வந்துடுறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு ஹீரோ நீ கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்களா, அப்பவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பண்ணது எல்லாத்தையுமே ஆக்ட் பண்ணி காமிக்கிறான். ஹீரோட்ட நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அவகிட்ட வரான். ஹீரோயின் கிஸ் தான் பண்ண போறான்னு சொல்லி நினைச்சிட்டு கண்ணை மூடிக்கிறா. ஹீரோ அவகிட்ட வந்துட்டு ரொம்பவே கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அடைச்சாய் பல்பா போச்சு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ கேட்கறான் எதுக்கு பண்ணி கண்ணை முன்னா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எங்க போகலான்னு சொல்லிட்டு பேசிட்டே போறாங்க. 2 பேருமே ஒரு கேம் ஷாப் போய் ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒரு டால் எடுக்கிறதுக்காண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே மாற்றி ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசன்ட்ல காமிக்கிறாங்க. 2 பேருமே மாற்றி எப்படி இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான் எப்படி நீ என்னை காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா ரொம்ப நாள் ஆச்சு நான் எல்லாருமே மீட் பண்ணி, அதனால எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லலான்னு நினச்சேன், அதான் உனக்கும் சென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ
சொல்றா, நானே உனக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைச்சேன், நம்ம ஸ்கூல் முடிச்சு 5 இயர்ஸ் ஆச்சு அப்படின்ற மெசேஜ் வந்தப்போ நானே உனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதை கேட்டு சிரிக்கிறா. இப்ப பாஸ்ட்ல காமிக்கிறாங்க, ரெண்டு பேருமே பேசிட்டே நடந்து வராங்க. ஹீரோயின் சொல்றா, இன்னைக்கு நாள் ரொம்பவே ஹாப்பியா போச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், எனக்கு வீட்டுக்கு போகவே இஷ்டம் இல்ல, ஆனா உன்னோட வீடு வந்துடுச்சே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, அதான் மண்டே ஸ்கூல்ல மீட் பண்ணுவோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் முடியாது, என்னோட வீட்டில் நீ என்ன ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின், அடே பக்கி பையில பக்கத்துல தானடா வீடு இருக்கு, அதுக்கேண்டா இவ்வளோ அலப்பறை பண்ற அப்படின்ற மாதிரியே கேட்குறா. ஹீரோ அடம் பிடிச்சிட்டே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவன் கூடயே நடந்து போயிட்டு இருக்கா. பிரசன்ட்ல ஹீரோயின், அப்போல்லாம் நமக்கு நிறைய மெமரிஸ் இருந்துச்சுல அப்படின்ற மாதிரியே ஹீரோ கிட்ட சொல்றா. இப்ப பாஸ்ட்ல காமிக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஒரு 1 hour பக்கத்துல இருக்க வீட்டுக்கே அங்கிட்டு இங்கிட்டுமா குட்டி போட்ட பூனி ஆட்டம் நடந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோட்ட, என்னோட போனை கூட நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ, முடிஞ்சா உன்னோட போனை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி பிடிக்கிறான். ஹீரோயின் அந்த போனை வாங்குறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியல. ஹீரோ அவகிட்ட, எனக்கு கிஸ் கொடு அப்பதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பொம்மையை வச்சு அவன் கன்னத்திலேயே கிஸ் கொடுக்குறா. ஹீரோ, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை பறிச்சு வச்சுட்டு அகைன் கிஸ் கேட்குறான். ஹீரோனும் வேற வழி இல்லாம அவன் கன்னத்துல கிஸ் கொடுக்குறா. ஹீரோ, இன்னொரு வாட்டி கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க, ஹீரோ கேட்குறான், நம்ம ரெண்டு பேருமே நல்லா தானே லவ் பண்ணிட்டு இருந்தோம், நீ ஏன் சடனா அப்படி பிஹேவ் பண்ண அப்படின்ற மாதிரியே ஹீரோயின்ட்ட கேட்குறான். பாஸ்ட்ல காமிக்கிறாங்க, ஹீரோயின் ஹீரோட்ட, நம்ம ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. எபிசோட் 6 பார்க்கலாம். இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க, ஹீரோ ஹீரோயின்ட்ட அகைன் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் அவளோட பாஸ்ட்டை நினைச்சு பார்க்குறா. ஹீரோயினை ரொம்பவே கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அதனால தான் ஹீரோ கிட்ட அவ பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ பாஸ்ட்ல காமிக்கிறாங்க, ஹீரோயின் அவளோட ஸ்கூல் முடிச்சுட்டு வர அவ கூட ஜெரினும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. ஹீரோயின்ட்ட எங்க ஹீரோவை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயின் சொல்றா, அவனோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜெரின் கேட்குறா, நீ எதுக்கு எப்ப பாரு ஸ்கூலுக்கு லேட்டா வந்து அசைன்மெண்ட் வாங்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரியே கேட்குறா. ஹீரோயின் சொல்றா, என்னோட வீடு ரொம்பவே தூரமா இருக்கு, அது மட்டும் இல்ல நான் லேட்டா தான் எந்திரிப்பேன், அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த எரின் கேட்குறா, நீ ஒன்னும் ஹீரோ காண்டியே லேட்டா வரலையே அப்படின்ற மாதிரியே கேட்குறா. ஹீரோயின், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு சொல்றா, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு, உன்னை பத்தி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட போகுது அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோயின், ஏன் இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, உங்க ரெண்டு பேருமே தப்பா நினைச்சுக்க போறாங்க, ரெண்டு பேருமே ரொம்ப நேரமா ஒன்னா உட்காந்து அசைன்மெண்ட் எழுதுறீங்கல்ல அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஸ்கூல்ல லவ் பண்றதுக்கெல்லாம் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே பயந்துடுறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோட்ட, நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்றத நீ யார்ட்டையாச்சும் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ, நான் இன்னும் சொல்லலை, ஏன் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், நீ ஆணியா புடுங்க வேணாம் அப்படின்ற மாதிரியே சொல்றா. பிரசன்ட்ல ஹீரோயின் ஹீரோட்ட, நீ இன்னும் அதை விடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ, அதை எப்படி விட முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்றான். இப்ப பாஸ்ட்ல காமிக்கிறாங்க, எரின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கா. அதுல ஒரு பொண்ணு கேட்குறா, ஹீரோ ஹீரோனும் லவ் பண்றாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை கேட்டுட்டு எரின் ரொம்பவே கடுப்பாயிடுறா. எரின் சொல்றா, ஹீரோயின் ரொம்பவே தப்பான பொண்ணு, அவ அசைன்மெண்ட் எழுதுன்ற பேர்ல ஹீரோ கூடயும் தப்பா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளைய கிளப்பி விட்டுறா. எரின் சொல்றா, நான் ஹீரோயினுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணேன், ஆனா அவன் என் அட்வைஸை கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோயினும் உள்ள வர எல்லாருமே ஹீரோயினை ஒரு மாதிரி பாக்குறாங்க. எல்லாருமே ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அன்னில இருந்து ஹீரோயினை பத்தின தப்பான நியூஸ் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோயின் ஹீரோ கூட போகும்போது அவளை பத்தி ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஹீரோயின் ரெஷ்ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்பவே அசிங்கமா ஹீரோயினை பேசிட்டு இருக்காங்க. அந்த எரின் அவளோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்க வந்து நான் உன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரினை கூப்பிடுறா. ஹீரோயின் அவகிட்ட கேக்குறா, நீ தானே இந்த பொருளைய கிளப்பி விட்டது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எரின் சொல்றா, நீயும் ஹீரோவும் லவ் பண்றதை எதுக்கு என்கிட்ட ஒத்துக்கலாம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் சொல்றா, நீ அன்னைக்கு கேட்டப்போ நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு எரின் சொல்றா, நான் உன்னை அன்னைக்கே வார்ன் பண்ண தானே, கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியே சொல்றா. எரின் சொல்றா, நீ என்னோட அட்வைஸை கேட்கவே இல்லை, அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை மிரட்டிட்டு அங்கேருந்து போறா. ஹீரோனோட பொருளை எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகி அவளுக்கு செம ப்ராப்ளம் ஆகுது. அவளோட லாக்கர்ல ஃபுல்லா அவளை திட்டி திட்டி ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோயின் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகிறா. ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா, இது எல்லாத்தையுமே உன்கிட்ட சொன்னா ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம சொல்றதை யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அது மட்டும் இல்ல, நம்ம உண்மை சொல்லியிருந்தாலும் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க, அதனால தான் நான் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு இது எல்லாத்தையுமே உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா.
இதனால தான் ஹீரோ கிட்ட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஹீரோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ரொம்பவே சைலண்டா இருக்கா. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோ நினைக்கிறா அந்த டைம்ல என்ன நினைச்சா எனக்கே ரொம்பவே அசிங்கமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ கேட்கிறான் 5 இயர்ஸ் ஆச்சு இப்பவாச்சும் அந்த ரீசனை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இப்பவும் மாத்தி தான் சொல்றா. ஹீரோயின் சொல்றா அப்ப எனக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியமா பட்டுச்சு, அது மட்டும் இல்ல அதுதான் நம்மளோட ஃபியூச்சரும் கூட, அதனால தான் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. ஹீரோயின் மனசுக்குள்ள என்னால இப்பவும் அதை உன்கிட்ட சொல்லவே முடியாது, முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ சொல்றா நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அப்பெல்லாம் நினைக்காதா அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் நினைக்கிறா 5 இயர்ஸ் ஆச்சு, நான் அதை நினைச்சு இப்ப சோகமா இல்ல, ஆனா காயங்கள் மாறினாலும் அதால வந்த வடுவை நம்மளால மாத்தவே முடியாது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின்ட்ட கேக்குறா நெக்ஸ்ட் வீக் உனக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரே பட்டாம்பூச்சியா பறக்குது, நம்ம டேட்டிங் தான் போக போறோம்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்றதுக்காண்டி போறா. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒரு பெரிய ஆப்பாவே தலையில வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அது டேட்டிங் இல்ல, அது ஒரு கெட் டுகெதர். ஹீரோனை பார்த்தோன்னே எல்லாருமே ஹாப்பியா ஹாய் காமிக்கிறாங்க. அங்க அந்த எரினும் வந்திருப்பா. அவளை பார்த்தோன்னே ஹீரோனோட ஃபேஸ்ல ஒரு ஈ ஆடல. ஹீரோனை போய் ஹாப்பியா உட்கார்றா. அந்த எரினுக்கு தான் மூக்கு வேத்திடுமே. ஹீரோனை பார்த்து நீ ரொம்பவே கியூட்டா இருக்கே, ஏதாச்சும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் நம்மள சொரண்டி வேவு பாக்குறதே இந்த குள்ளச்சிக்கு வேலையா போச்சு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அதுக்கப்புறம் நான்லாம் அப்படி ஒன்றும் பண்ணலன்னு சொல்றா. அந்த பொண்ணு சொல்றா சரி ஓகே வாங்க 5 இயர்ஸ் ஆச்சு எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸோட நிக்கிறா. ஹீரோ அவளுக்கு செம்மையா பல்பு கொடுக்குறான். ஹீரோ பாட்டிலோட எடுத்து ஹீரோனுக்கு ஊத்தி விட்டுட்டு இருக்கான். அந்த எரனுக்கு லைட்டா புகையுது. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர் சொல்லிட்டே ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. ஹீரோன் அப்படியே அவளோட ஸ்கூல்ல நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப பிரசன்ட்ல அந்த எரன் லொலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாஃப் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின்ட்ட உனக்கும் இதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இவன் வேற நேரம் காலம் தெரியாம சொரண்டிட்டு இருக்காயா அப்படின்ற மாதிரியே பாக்குறா. அந்த கேங்ல இருக்க பொண்ணு ஒருத்தி ஹீரோனை பார்த்து நீ எதுக்கு சைலண்டாவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எரின் மூக்க நுழைச்சு அவளுக்கு தான் ஸ்கூல் டேஸ்னாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரியே சொல்றா. அந்த எரின் சொல்றா ஹீரோனை தான் ஸ்கூல் டேஸ்ல யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு இதை கேட்டு ஷாக் ஆயிடுது. அவளை பார்த்து கத்துறா. அதுக்கப்புறம் அந்த எரின் சொல்றா அழகான பொண்ணை யாருக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோ இதை கேட்டு சிரிக்கிறான். ஹீரோயின் ட்ரிங்க்ஸா ஊத்தி குடிச்சிட்டு இருக்கா. அந்த எரினை திட்டலான்னு போகும்போது ஹீரோ பாஸ்ட்லாம் பத்தி பேச வேணாம், நம்ம இப்ப ப்ளே பண்ணலாம்னு சொல்றான். ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள ரிலாக்ஸா இரு, இது ஒன்னும் புதுசு இல்லையே அவ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஸ்கூல்ல நடந்தது எல்லாத்தையுமே அகைன் நினைச்சு பாக்குறா. எல்லாருமே கேம் ஆடிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள இப்பதான் ஸ்கூல் படிக்கிறோம்னு நினைப்பு போல இருக்கு. 7 கழுத வயசாகியும் இன்னும் ப்ளே பண்றதை இதுங்க விடல. அந்த கேம்ல அவுட் ஆகுறவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணணும், இதுதான் பெட். ஒவ்வொருத்தவங்களா அவுட் ஆகுறாங்க, ஒவ்வொருத்தவங்களா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே மாத்தி மாத்தி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எரின் அவுட் ஆயிடுறா. அவ ஹீரோ கிட்ட எனக்காண்டி நீ ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பம்மிக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் வேற வழி இல்லாம ட்ரிங்க்ஸ் பண்றான். இங்க ஹீரோனுக்கு செம்மையா பர்ன் ஆகுது. அகைன் ப்ளே பண்றாங்க. இந்த வாட்டி ஹீரோயின் அவுட் ஆயிடுறா. ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடிக்க போகும்போது அங்க இருக்க பையன் ஒருத்தன் நான் உனக்காண்டி குடிக்கவா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் நீ எனக்கு ஆணியா புடுங்க வேணாம், நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவகிட்ட இருந்து படக்குன்னு வாங்கி மடக்குன்னு குடிச்சிடுறான். ஹீரோயின் கேட்காமலே ஹீரோ குடிச்சிடுறான். ஹீரோனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இங்க இருந்த ட்ரிங்க்ஸ் எங்கடா அப்படின்ற மாதிரியே பாக்குறா. ஹீரோயின் நினைக்கிறா இவன் இப்ப பண்ணதை நினைச்சா எனக்கு இவன் ஸ்கூல்ல பண்ணதுதான் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஸ்கூல்ல அந்த எரின் ஹீரோயின்ட்ட எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் கூட நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்திருப்பான். அதை இப்ப ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. ட்ரிங்க்ஸ் அடிச்சு ஒரு பொண்ணு மட்டையாயிரா. அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லாருமே வேற ஒரு கேமை ப்ளே பண்றாங்க. அந்த கேம் என்னன்னா கேக்குற கொஸ்டினுக்கு ஆமான்னு சொன்னா அவங்களோட ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினா ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த எரின் இப்ப கூட ஹீரோனை டார்கெட் பண்ற மாதிரியே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் விடுவாளா? அகைன் அவளை அசிங்கப்படுத்துற மாதிரியே கொஸ்டின் கேக்குறா. எல்லாருமே ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. அந்த மட்டையான பொண்ணு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறா. அவ பின்னாடியே அவ பக்கத்துல உட்காந்த பையனும் எந்திரிச்சு போயிடுறான். இப்ப ஹீரோயின் எரின் 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோ அந்த எரின் கிட்ட நீ தான் இப்ப அவுட்டு, நீ தான் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு சொல்றான். அந்த எரின் ஹீரோ கிட்ட என்னால முடியாது அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் கொலாவுற மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் நீ புடி நல்லா காக்கா புடி அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அந்த எரின் அகைன் ஹீரோவையே குடிக்க விட்டுறா. ஹீரோயின் மனசுக்குள்ள 5 இயர்ஸ் ஆனாலும் நான் இன்னும் அவளை வெறுக்கிறத நிறுத்தவே இல்லை அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அகைன் அந்த கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ ஒரு கொஸ்டினை கேட்கறான். 5 இயர்ஸ் ஆகியும் இப்பவும் உங்களுக்கு ஹீரோயினா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த கொஸ்டினை கேட்டுட்டு ஹீரோவே அவனோட ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட இது ஓன் டர்ன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மனசுக்குள்ள இப்பவும் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஹீரோவை பாக்குறா. 2 பேருமே ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கிஸ்
பண்ணிடுறான். எரின் இதை பார்த்துட்டு எருமலை ஆட்டம் பொங்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அட பொங்கடா நீங்களும் உங்க லவ்ஸும் அப்படின்ற மாதிரியே கடுப்புல அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோயின் அவன் கிட்ட நீ சொன்னதை திருப்ப சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ பண்ணதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ 5 years ஆகியும் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வாமிட் வந்துடுது. அவன் அங்கேருந்து ஓடிடுறான். ஹீரோயின் அட லூசு பயலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து மட்டையாயிடுறா. ஹீரோயின் அப்படியே ஸ்கூல் டேஸ்குள்ளேயே போயிடுறா. ஃபர்ஸ்ட் டைம் அவள் ஸ்கூலுக்கு வந்தது, ஹீரோ அவளை வச்சு செஞ்சது, ஸ்டாஃப் கிட்ட திட்டு வாங்கினது, அதுக்கப்புறம் அவன் கூட ப்ளே பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. ஹீரோயின் உன் கூட இருந்தப்போ எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. எபிசோட் 8 பார்க்கலாம். ஹீரோயின் நினைக்கிறா நான் ரொம்பவே ஆர்வமா இருந்தேன். 5 years ஆகியும் நீ என்ன பண்ணுவ, உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் நான் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. உன் கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே என்னால மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோ அவளை வந்து எழுப்புறான். ஹீரோயின் அவனை பார்த்து சிரிக்கிறா. ட்ரீம்ல கூட நீ தான் வருவியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ கேக்குறா நம்ம ஸ்கூல் படிக்கிற நாடி தானே நீ பிரேக்கப் பண்ண, இப்பதான் நம்ம ஸ்கூல் படிக்கிற பசங்க இல்லையா அப்படின்னு போது ஹீரோயின் அதுக்கு இப்ப என்ன அப்படின்ற மாதிரியே கேக்குறா. ஹீரோ நம்ம அகைன் லவ் பண்ணலான்னு சொல்றான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் உன் கூட நியூ மெமரிஸ் கிரியேட் பண்றது பழசு மாதிரி நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ள நினைக்கிறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஹீரோயின் எந்திரிச்சு ஹீரோ யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஒருத்தவங்க சொல்றாங்க ஹீரோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டின்னர் சாப்பிட போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செம்மையா கடுப்பாகுறா. ஹீரோயின் ஒரு வேலையை உருப்படியா பண்றானா பாரு அப்படின்ற மாதிரியே ஹீரோவை திட்டிட்டு ஜெராக்ஸ் போட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் அங்க வரான். ஹீரோயின் அவன் கிட்ட என்னப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டின்னர் செம்மையா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேருமே அப்படியே பாத்துக்கிறாங்க. ஹீரோ அவகிட்ட உன்னை விட்டுட்டு நான் வேற யார லவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு அவளை கிஸ் பண்ணிக்கிறான். இப்ப கூட ஹீரோ அவ பின்னாடி ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டுறதை விடவே இல்லை. இப்பவும் சின்ன பிள்ளைத்தனமாவே விளையாடிட்டு இருக்காப்ல. ஹீரோ ஹீரோயினும் வெட்டிங் இன்விடேஷனோட கார்டை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே 2 விதமான கார்டு அடிச்சிருப்பாங்க. அதை பத்தி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோன்னு சொல்றா உன்னோட கார்டை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அங்க இருக்க கார்டு எல்லாத்தையுமே குழப்பி விட்டுறான். ஹீரோயின் கொக்கமக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட செல்லமா சண்டை போட்டுட்டு இருக்கா. 2 பேருமே வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான் என்னால இதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரியே பழசு எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். ஹீரோ சொல்றான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை ஸ்கூல்ல மீட் பண்ணப்போ நீ என்கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துக்கிட்ட, யாடா இந்த பொண்ணு சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கே அப்படின்ற மாதிரியே நான் நினைச்சேன்னு சொல்றான். ஆனா இப்ப பாரு நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிற லெவல்ல வந்து நிக்கிறோம், நம்பவே முடியல அப்படின்ற மாதிரியே சொல்றான். அப்படியே 2 பேருமே ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின்ட்ட அந்த பாக்ஸை கூட நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கவரை கீழே வைக்கிறான். அதுல இருந்து ஒரு ஃப்ரூட் ஓடி போகுது. அது யாரோ பிடிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றா நீ என்னோட ஹஸ்பண்டா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு பொண்ணு இவங்க 2 பேருமே கூப்பிட்டுட்டு இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றா. அந்த பொண்ணு பேரு ஜானி. அவ கூடயே மோர் குழம்பு சட்டிக்குள்ள தலைய விட்டவ மாதிரியே ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த ஜானியும் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஜானி ஹீரோ கிட்ட டீச்சர் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவும் நான் நல்லா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இப்ப நான் ரொம்பவே அழகா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நீ அப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மண்டையிலே அடிக்கிறான். அந்த பொண்ணு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. அதை விட ஹீரோனுக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ சொல்றா நான் மிலிட்டரி சர்வீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி டியூஷன் எடுத்தேன், இவங்க 2 பேருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இன்ட்ரோ கொடுக்குறான். அந்த மோர்குழம்பு தலையா அந்த பொண்ணை அங்கேருந்து இழுத்துட்டு போறான். அந்த பொண்ணு ஹீரோவையே திரும்பி பார்த்துக்கிட்டே போறா. ஹீரோனுக்கு இது எதுவுமே சரியா படல. ஹீரோனு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அவன் முன்னாடி தான் ஹீரோட போன் இருக்கு. அந்த போனுக்கு கால் வரும்போது ஹீரோ சட்டுன்னு ஓடி வந்து அந்த போனை எடுத்துடுறான். ஹீரோன் அவன் கிட்ட நீ நிஜமாவே டியூஷன் எடுத்தியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். ஹீரோயின் எங்க எப்போ அப்படின்னு சொல்லிட்டு திருவி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பொண்ணு அழகா இருக்கால அப்படின்னு போது ஹீரோ அவ வெறும் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கேக்குறா எதுக்கு நீங்க 2 பேருமே ஒரு மாதிரி பேசுனீங்க, 2 பேருமே கம்ஃபர்டபுளா பேசலையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அப்பெல்லாம் இல்ல ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான். ஹீரோயின் எதுக்கு இப்ப நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோக்கு ஜானி கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ அந்த போனை அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட் வாட்டியும் வருது. ஹீரோ எந்திரிச்சு போய் ஹீரோயின் தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அந்த காலை வந்து அட்டன் பண்றான். ஹீரோயின் நீங்க தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் நினைக்கிறா நீ என்கிட்ட என்னமோ மறைக்கிற, 7 இயர்ஸ்ல என்னமோ ஆயிருக்கு, அதுதான் என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கா. எபிசோட் 10 பார்க்கலாம். அந்த பொண்ணு ஜானி ஹீரோட ப்ரொஃபைல போயிட்டு அவனோட ஒவ்வொரு பிக்கா பார்த்துட்டு எம்பிட்டு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ மிஸ் யூன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பான்.
இருப்பான். அதை பார்த்துட்டு ஒருவேளை இவனோட எக்ஸுக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அந்த பொண்ணு இனிமேப்பட்டு நான் தான் ஹீரோவை லவ் பண்ணி அவனை கியூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாமே பாஸ்ட்ல நடக்குது. நெக்ஸ்ட் டே ஹீரோ அந்த பொண்ணுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு கிளாஸை கவனிச்சுச்சோ இல்லையோ ஹீரோவையே பார்த்து ஈன்னு சொல்லி இழிச்சிட்டு இருக்கு. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு உனக்கு என்ன உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மண்டையிலே போட்டுட்டு ஒழுங்கா கவனி அப்படின்னு சொல்லிட்டு அகைன் சொல்லி கொடுக்குறான். அந்த மோர்குழம்பு தலையனும் அவனோட ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட டியூஷனுக்கு வரானுங்க. ஆனா இப்ப கூட அந்த பொண்ணு ஹீரோவை சைட் அடிக்கிறத நிறுத்தவே இல்ல. அந்த ஜானி ஹீரோ கிட்டயே ஒட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட எனக்கு புரியல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்து அந்த மோர்குழம்பு தலையனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா அந்த மோர்குழம்பு தலையனுக்கும் அந்த பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்த மோர்குழம்பு தலையன் எனக்கும் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஃபர்ஸ்ட் நான் இவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன்னு சொல்றான். அந்த மோர்குழம்பு தலையனுக்கு இன்னும் கடுப்பாயி மறைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் ஹீரோவை மீட் பண்றப்போ அந்த பொண்ணை இழுத்துட்டு போவான். அந்த பொண்ணு அகைன் ஓடி வந்து ஹீரோ கிட்ட அவனோட நம்பரை கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எகிரிட்டு போறா. ஹீரோ அவளை அணைச்சு புடிச்சு தடுத்துறான். ஒரு கொலாயிடி சண்டை மிஸ் ஆயிடுச்சு. ஹீரோவும் கிளாஸை விட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு ஸ்கர்ட்டையே இழுத்து விட்டுட்டு இருக்கா. அதை ஹீரோவும் பாத்துறான். ஹீரோ எல்லார்கிட்டயுமே ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணும் ஆமான்னு சொல்லிட்டு மண்டியாட்டுறா. ஹீரோ அவனோட ஷர்ட்டை கழட்டிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல குடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த பொண்ணுக்கு ஒரே குஷியாயிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோ பின்னாடி வந்து பேன்னு சொல்லி கத்துறா. ஹீரோவும் பயந்துடுறான். அந்த பொண்ணு ஹீரோவை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சரி ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கைய பிடிக்கும் போது ஹீரோ அந்த கைய உதறி விட்டுறான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட நான் உன்னை டீச்சர்னு கூப்பிட மாட்டேன், இனிமே பட்டு செல்லமா தான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒட்டி வந்துட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட ஒழுங்கா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஏன் என்ன லவ் பண்ணிடுவேன்னு பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட லூசு மாதிரி ஒளராத, உன் மேல எனக்கு எந்த வித ஃபீலிங்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து அவனை கிஸ் பண்ணிட்டு இனிமே பட்டு நான் உன்னை செல்லமா தான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போறா. ஹீரோவும் அவளை துரத்திட்டு பின்னாடியே ஓடுறான். அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டே போறாங்க. அந்த பொண்ணு ஜானி ஹீரோக்கு கால் பண்ணும்போது நீ எனக்கு கால் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த காலையுமே அட்டன் பண்ணி பேசுறான். இப்ப பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோ அவனோட ஒர்க்ல இருக்கான். அந்த பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, ஐ மிஸ் யூ பிளா பிளா பிளான்னு சொல்லிட்டு ஹீரோ பிஸியா இருக்கனாடி அந்த மெசேஜை பார்க்கவே இல்ல. ஹீரோ அவனோட ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போன் எடுத்து பாக்குறான். அந்த மெசேஜை பார்த்துட்டு இவன் என்னோட ஸ்டூடெண்ட் நாடி இவளுக்கு என்னால ஒழுங்காவே மெசேஜ் பண்ண முடியலன்னு நினைக்கிறான். ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி அவளுக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுறான். இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோ அவனோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கான். ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருக்கான். அங்க ஹீரோயினும் வரா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ எதுக்கு என்னோட மெசேஜை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ உன்னோட மெசேஜ் எதுவுமே எனக்கு வரலையே அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஹீரோட போனை எடுக்கிறா. ஹீரோ பாஸ்வேர்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருப்பான். ஹீரோயின் எதுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறா. மாட்டினாண்டா சேகரு. ஹீரோ நான் என்னோட பழைய பாஸ்வேர்டை மறந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோயின் இப்பெல்லாம் நீ என்ன மறக்கிறான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. பாஸ்ட்ல ஹீரோ அந்த பொண்ணுக்கு கால் பண்றான். அந்த பொண்ணு காலே எடுக்க மாட்டேங்கிறா. ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே பயப்படுறான். ஹீரோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு டீச்சரை தானே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோர்குழம்பு தலையனுக்கு கால் பண்ணி ஜானி உன் கூடவா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிட்டு இருக்கான். அந்த ஜானியும் ஒரு ஷாப்ல இருந்து வெளியில வரா. அவ அந்த மோர்குழம்பு தலையன்ட்ட யாரு ஹீரோவா போன்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்கு அவளோட வாய்ஸ கேட்ட பிறகுதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அந்த ஜானியும் மோர்குழம்பு தலையன்ட்டு போனை புடுங்கிட்டு போய் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த மோர்குழம்பு தலையனும் அது என்னோட போனுக்கு என்ன பத்தி கேட்டு யாராச்சும் கால் பண்றானா பாரு அப்படின்ற மாதிரியே நின்னுட்டு இருக்கான். ஜானி ஹீரோ காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோவும் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கான். ஜானி ஹீரோ கிட்ட பாரா சாருக்கு வெக்கம்லாம் வருது, என்ன பத்தி அவ்வளவு கேர் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ லைட்டா ஸ்மைல் பண்றான். அந்த பொண்ணு சொல்றா நான் உனக்கு கிளாஸ்ல உட்காந்து மெசேஜ் பண்ணும்போது நான் என்னோட ஸ்டாஃப் கிட்ட மாட்டிக்கிட்டேன், அவங்க என்னோட போனையுமே புடுங்கி வச்சுட்டாங்கன்னு சொல்றா. ஜானி சொல்றா ஆனா இப்ப எனக்கு அதை நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சரி ஓகே வாய மூடு அப்படின்ற மாதிரியே சொல்றான். அந்த பொண்ணு மோர்குழம்பு தலையன்ட்ட ஹீரோ பேசின மாதிரியே ஆக்ட் பண்ணி காமிக்கிறா. ஹீரோ என்னையே நீ கிண்டல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்றான். ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட இருந்து அவனோட ஷர்ட்டை வாங்கி மாட்டிக்கிறான். அந்த டைம் ஹீரோக்கு அந்த பொண்ணு கிட்ட அவனோட ஹார்ட் ஃபிளாட் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டான பயமும் இருந்திருக்கும். ஹீரோ பிரசன்ட்ல அதை எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கால் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே டிலீட் பண்றான். ஆபீஸ்ல ஹீரோ ஹீரோயினை பாக்குறான். அவ அவளோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கா. பாஸ்ட்ல ஹீரோவும் ஜானியும் ஜாலியா பேசிட்டு இருக்கதா அந்த மோர்குழம்பு தலையன் தூரமா நின்னு பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். எபிசோட் 12 பார்க்கலாம். அந்த மோர்குழம்பு தலையன் ரொம்பவே ஹாப்பியா ஒரு கிஃப்டை வாங்கிட்டு வரான். அங்க பார்த்தா ஹீரோவும் ஜானியும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவன் ரொம்பவே சேட் ஆயிடுறான். அந்த
அந்த மோர் குழம்பு தலையன் ஒரு டான்ஸ் ஸ்டூடியோவில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் ஜானியை பார்க்க தான் வந்திருப்பான். ஆனால் இவங்க 2 பேருமே பேசிட்டு நிற்கிறத பார்த்து செம்ம கடுப்பில் நின்றுட்டு இருக்கான். ஹீரோ ஜானியை கிளம்பி சாப்பிட்றதுக்காண்டி போகிறாங்க. அந்த மோர் குழம்பு தலையன் செம்ம கடுப்பில் வீட்டுக்கு வரான். பாஸ்டில் காமிக்கிறாங்க ஹீரோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அவங்களையே இந்த மோர் குழம்பு தலையன் கண் வெட்டாம பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஹீரோ அந்த பொண்ணு கூட சிரிச்சு பேசி சுண்டி விளையாடிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே இப்படி ஃபன் பண்றதா அவனால பொறுத்துக்கவே முடியல. ஹீரோ அந்த பொண்ணை நல்லாவே சுண்டி விட்டுறான். அந்த பொண்ணுக்கு செம்மையா வலிக்க ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்து ஹீரோவே லைட்டா பயந்துடுறான். அந்த மோர்குழம்பு தலையன் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு இப்பெல்லாம் நீ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றான். இவன் ரிட்டர்ன் வரும்போது ஹீரோவும் அந்த பொண்ணும் ரொம்பவே க்ளோஸா உட்கார்ந்து இருக்காங்க. இவனை பார்த்த உடனே 2 பேருமே புக்கை புரட்டுற மாதிரியே ஆக்ட் பண்றாங்க. அந்த மோர்குழம்பு தலையன் நீங்க 2 பேருமே ஏன் வித்தியாசமா ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோ அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல, வா கிளாஸ்க்குள்ள போலான்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே எல்லாருமே சாப்பிட்றதுக்காண்டி வெளியில போறாங்க. எங்க போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே வராங்க. அப்ப கூட அந்த பொண்ணு ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டே தான் வரா. அந்த பொண்ணு ஹீரோ கூட மொக்க போட்டுட்டே போயிட்டு இருக்கா. இங்க இந்த மோர்குழம்பு தலையன் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்றப்போ ஜானியோட கவனத்தை உன் பக்கமா திருப்புன்னு சொல்றான். அவனோட ஃப்ரெண்டு அந்த மோர்குழம்பு தலையன்ட்ட டே மச்சான் ஏதாச்சும் வில்லத்தனம் பண்ண போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். 4 பேருமே உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோட போனுக்கு கால் வருது. ஹீரோவை மீட் பண்ண யாரோ வந்திருப்பாங்க. அதனால ஹீரோ அவனோட போனை அங்க வச்சுட்டே எந்திரிச்சு போறான். அந்த மோர்குழம்பு தலையன் ஹீரோ போனதுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்டுக்கு சிக்னல் காமிக்க அவனும் அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த மோர்குழம்பு தலையன் ஹீரோட போனை எடுத்து அந்த பொண்ணோட காலையே வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அகைன் அந்த போனையுமே வச்சிடறான். சரியான வில்லத்தனம் பிடிச்சவனா இருப்பான் போல. அதுக்கப்புறம் 3 பேருமே என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் வந்துடுறான். 4 பேருமே சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஃபுட் நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த மோர்குழம்பு தலையன் ஹீரோ கிட்ட இப்போ ஒரு மூவி வந்துச்சுல, சூப்பரா இருந்துச்சுல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனோட போனை தேடுற மாதிரியே ஆக்ட் பண்றான். அந்த மோர்குழம்பு தலையன் ஹீரோ கிட்ட என்னோட போனை விட்டுட்டு வந்துட்டா உங்களோட போனை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவன் கிட்ட ஏதோ வேணும்னே விட்டுட்டு வந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போனை அவன் கிட்ட கொடுக்குறான். அந்த மோர்குழம்பு தலையன் ஹீரோட போனை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். அவனோட ஃப்ரெண்டும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அவனோட போனை வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அந்த ஃபோனில் அவளோட கால் இருக்க பிக்கு தான் இருக்கும். அந்த பொண்ணும் அந்த பிக்கை பார்த்துட்டு ஹீரோவையே ஷாக்காக பார்க்குறா. ஹீரோ அது நான் இல்லை அப்படின்ற மாதிரியே தலையாட்டுறான். ஹீரோவை ஹையர் பண்ண லேடி அவனை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. இது அந்த ஜானியும் வெளியில நின்று கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவை அவங்க செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே சேடா வெளியில வரான். அந்த ஜானி ஹீரோவை மீட் பண்றதுக்காண்டி வரா. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுறான். அந்த பொண்ணும் அங்கேயே நின்று அழுதுட்டு இருக்கா. ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து எல்லாருமே தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வேகமா அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஹீரோ இது எல்லாத்தையுமே நினைச்சு கனவுல இருந்து டபார்னு எந்திரிக்கிறான். ஹீரோ அவன் கிட்ட ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறான். இப்ப பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. அந்த பையன் எந்திரிச்சு போனோன்னு என்ன ஆயிருக்கும்னா அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அகைன் அவளை அடிக்கிறதுக்காண்டி போறான். அந்த பொண்ணு ஹீரோவோட கைய பிடிச்சுக்கிறா. இருந்தாலும் ஹீரோ அவளை அடிக்கிறதுக்காண்டி போறான். அந்த பொண்ணு சட்டுன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு பாஸ்ட்ல நடந்த எல்லாமே ஒண்ணு விடாம ஞாபகம் வர டபார்னு எந்திரிக்கிறான். ஹீரோயினும் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் ஆபீஸ்ல ரொம்பவே ஜாலியா சிரிச்சு பேசிட்டே வராங்க. இந்த நாளுக்காண்டி தான் நாங்க 2 பேருமே வெயிட் பண்ணோம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆபீஸ்லயே 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறவங்க எல்லாமே இது ஆபீஸா இல்ல பார்க்கானே தெரியலையே அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. ஹீரோயினும் அவங்க கிட்ட சாரி கேக்குறா. இப்படியே எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு ஒருத்தி ஒரு மெசேஜை பத்தி சொல்றா. அதுல அவங்களோட மேனேஜர் பத்தி தப்பா போட்டிருக்கோம். அதை பத்தி அவ பேசிட்டு இருக்கா. அந்த மெசேஜ்ல அந்த மேனேஜர் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை கேட்ட உடனே ஹீரோவை பார்த்து இப்படிமா ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் கிட்ட நீயும் கொஞ்சம் சேஃபா இருன்னு சொல்றான். ஆனா ஹீரோட ஃபேஸ் அப்படியே மாறிடுது. கரெக்டா அந்த டைம் பார்த்து அந்த மேனேஜரும் உள்ள வராரு. ஹீரோ ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். இவன் ஒர்க் பாக்குறானா இல்ல பாக்குற மாதிரி நடிக்கிறானே தெரியல. அங்க அந்த மேனேஜர் வந்து நம்ம டீமுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ ஐயா ஜாலி 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 அப்படின்ற மாதிரியே திரும்புறான். அந்த பொண்ணு வேற யாரும் ஜானி தான். அவளை பார்த்த உடனே ஹீரோ ஆத்தாடி இவளா அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோயினும் அவளை ரொம்பவே ஷாக்கா பாக்குறா.
ஜானியும் எல்லார் கூடயுமே இன்ட்ரோ ஆகுறா. ஹீரோக்கு அந்த பொண்ணு கூட நடந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஞாபகம் வருது. ஹீரோயினுக்கும் இது எல்லாமே தெரிஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். அந்த மேனேஜர் ஜானி கிட்ட பேசிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போறாரு. ஹீரோக்கு அகைன் அவன் திட்டு வாங்கினதை நினைச்சு ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். ஹீரோக்கு ஆப்போசிட்ல தான் அந்த பொண்ணு ஜானியும் உட்காடுறான். அந்த டைம் பார்த்து ஹீரோக்கு கரெக்டா ஹெச்ஆர் டெண்டு கால் வருது. ஹீரோவை கீழே வர சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோ ஹெச்ஆரை மீட் பண்றதுக்காண்டி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவரும் வராரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவரையுமே மீட் பண்றான். அந்த ஹெச்ஆர் ஹீரோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ ஒரே பதட்டமா என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவர் சொல்றாரு, நீ பண்ண ப்ராஜெக்டுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் ஹீரோக்கு போன உசுறு திரும்ப வருது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஜானி கிட்ட பேசுறதுக்காண்டி வரான். அவன் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் யாரோ அந்த பொண்ணுக்கு ஒர்க் கொடுத்துறாங்க. அவளும் அங்கேருந்து போயிடுறா. அந்த மேனேஜர் அங்க வந்து ஜானிக்கு யாரு டியூட்டரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வேகமா கையை தூக்குறான். ஹீரோயின் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறா. அந்த மேனேஜர் ஹீரோ கிட்ட ஆல்ரெடி உனக்கு நிறைய ஒர்க் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ மண்டைய சொரிஞ்சுக்கிட்டு இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு சொல்றான். அந்த மேனேஜரும் சரி ஓகே பண்ணி தொலை அப்படின்ற மாதிரியே அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோ அந்த ஜானிக்கு மெசேஜ் போடுறான், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு. அந்த ஜானியும் நான் நைட்டு பூரா இங்கேதான் உட்காந்து ஒர்க் பண்ண போறேன், நம்ம 2 பேருமே பேசலாமே அப்படின்னு சொல்றா. ஹீரோனுக்கு மெசேஜ் போடுறான், எனக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்கு, நான் வீட்டுக்கு லேட்டா தான் வருவேன்னு சொல்லும்போது ஹீரோயின் நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. ஹீரோ அவகிட்ட நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன், எனக்காண்டி நீ வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. நைட் ஆயிடுது. ஹீரோ அந்த ஜானி கிட்ட நம்ம 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ஜானி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியாம ட்ரிங்க்ஸையே வாத்து ஊத்திட்டு இருக்கான். ஜானி ஹீரோ கிட்ட நைட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்றா. ஹீரோ அவகிட்ட அந்த இன்சிடென்ட் நாடி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட உண்மையில எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் ஹீரோக்கு பாய் சொல்லிட்டு போறப்போ ஹீரோவும் அந்த ஜானியும் டெக்ஸ்ட் பண்ண எல்லா மெசேஜையுமே ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. மாட்டினாண்டா பம்பர கட்ட மாட்டேன். ஹீரோயின் வீட்டுல கோவமா உட்காந்துருக்கா. ஹீரோ நல்லாவே குடிச்சு தள்ளிட்டு வந்திருப்பான். ஹீரோயின் போய் டோரை ஓபன் பண்ணிட்டு அகைன் வந்து நான் கோவமா இருக்கேன் அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்கா. ஹீரோ அவகிட்ட நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மனசுக்குள்ள அவ்வளோ ஜாலியாவா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஆல்ரெடி எரியிற நெருப்புல இவன் வேற எண்ணெயும் ஊத்திட்டு இருக்கான். ஹீரோ நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அவன் மேலேயே கவுந்து கிடக்குறான். ஹீரோயின் நீ என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அந்த ஜெராக்ஸ் மிஷின் ஒர்க் ஆகலன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது 2 பொண்ணுங்க ஹீரோவையும் ஜானியும் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க ஹீரோவும் அந்த பொண்ணும் நைட்டு பூரா ஆபீஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இத ஹீரோயினும் ஒட்டி நின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுல ஒரு பொண்ணு சொல்றா, பாரு அவளுக்கு வேற வாலண்டியரா டியூட்டரா போயிருக்கான்னு சொல்லும்போது இன்னொரு பொண்ணு அவனுக்கு தான் மேரேஜ் ஆக போகுதுல அப்புறம் ஏன் இப்படி பண்றான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, இந்த பசங்களே இப்படிதான், மேரேஜ்னு வந்தாலே அவங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பத்த வச்சிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு ஹீரோயினும் சோகமா வந்துட்டு இருக்கா. ஹீரோ அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அதை ஹீரோயினுமே பாக்குறா. ஹீரோயின் அவளோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட வரியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்றான். ஹீரோயின் சுத்தி முத்தி பாக்குறா. அங்க ஜானியை தவிர ஒரு ஈக்காக்கா இல்ல. ஹீரோ கிட்ட நீ நிஜமாவே ஒர்க் தான் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் கிட்ட எதுக்கு நீ இப்படி கேக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த ஜானி எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேக்குறா. ஹீரோவும் இரு நான் வந்து பாக்குறேன்னு சொல்றான். ஹீரோ அவகிட்ட இதை பத்தி நம்ம வீட்டுல பேசலாம், இப்ப நீ கிளம்புன்னு சொல்றான். ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறா. அவளோட மண்டைக்குள்ள அந்த 2 பொண்ணுங்க பேசினதுதான் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே ஓவர் நைட் ஆயிடுது. ஹீரோக்கு அந்த பொண்ணு ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறா. 2 பேருமே சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. ஹீரோ சட்டுன்னு எந்திரிச்சிடறான். பார்த்தா பயவுல இவ்வளவு நேரம் கனவு கண்டுட்டு இருக்கு. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த டைம் ஜானியும் ஹீரோவை கூப்பிட்டு நீ ஓகேயா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் கொட்ட முழிச்சு போனையே பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோவும் அங்க வரான். ஹீரோனை பார்த்துட்டு நீ என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் நீ எங்கடா என்ன தூங்க விட்ட அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோன் எந்திரிச்சு என்னால முடியல, நான் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த பொண்ணை நினைச்சு எனக்கு பயமா தான் இருக்கு, உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாச்சும் அஃபேர் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட எதுக்கு இப்ப நீ லூசு மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறான்.
ஹீரோயின் விடாம அவன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. ஹீரோ அவகிட்ட நான் ஆல்ரெடி ஒர்க் டென்ஷன்ல இருக்கேன் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது ஹீரோயின் அவனை பிடிச்சு அகைன் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் கிட்ட நான் கூட 7 இயர்ஸா இல்ல உன்னோட லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது, நீ அவளால ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டான்னு சொல்றா. ஹீரோ எங்க 2 பேருக்குள்ளயுமே ஒன்னும் இல்லைன்னு சொல்றான். ஹீரோயின் அன்னைக்கு நீங்க 2 பேருமே பேசின மெசேஜ நான் பார்த்துட்டேன், அதுக்கு நீ என்ன சொல்ல போறான்னு கேக்குறா. ஹீரோ அதுக்கு சைலண்டா நிக்கிறான். ஹீரோயின் அவன் கிட்ட 7 இயர்ஸா நீ அந்த பொண்ணை ஸ்டூடெண்டா மட்டும்தான் நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அந்த ஜானி கூட பேசினது பழகினது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட இனி என்னால உன்னை நம்ப முடியாதுன்னு சொல்றா. ஹீரோக்கு அந்த பொண்ணு ஜானி நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன்னு சொன்னது ஞாபகம் வருது. ஹீரோ ஹீரோயின் கிட்ட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ போன பிறகு ஹீரோயின் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. ஜானி வீட்டுக்கு யாரோ வராங்க, யாருன்னு போய் பார்த்தா அங்க ஹீரோ தான் வந்திருப்பான். ஹீரோ அவகிட்ட நானும் ஹீரோயினும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. ஹீரோ ஜானி கிட்ட அதுக்காண்டி நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைக்காத, என்னால எப்பவுமே ஹீரோயினை விட முடியாதுன்னு சொல்றான். 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த எதையுமே நான் பேசவோ நினைக்கவோ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஹீரோ சொல்றான். இது எல்லாத்தையுமே ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போகும்போது அந்த பொண்ணு அவனோட கைய பிடிக்கிறா. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் ஒரு டான்ஸ் ஸ்டூடியோல வெறித்தனமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அவ டான்ஸ் ஆடுறதே அங்க இருக்க பசங்க குறுகுறுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கானுங்க. அங்க அந்த மோர்குழம்பு தலையன் வந்து அப்படி என்னடா கண் வெட்டாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பாக்குறான். ஹீரோனை பார்த்தோன்னே இவ அவல அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோயின் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு ரொம்பவே சோகமா உட்காந்துருக்கா. அந்த மோர்குழம்பு தலையன் அவளுக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறான். அந்த மோர்குழம்பு தலையன் அவன் ஆடின வீடியோ எல்லாத்தையுமே ஹீரோயின்ட்ட காமிக்கிறான். இந்த ஸ்டூடியோலயுமே அவன் தான் டீச்சர்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அவன் ஹீரோனை பார்த்து நீ எதுக்கு சோகமா இருக்க, எல்லாம் ஹீரோவாலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேரை சொல்லும் போது ஹீரோயின் அதை கேட்டுட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. இங்க ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க அந்த ஜானியும் வரா. 2 பேருமே பேசிட்டே நடந்து போறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. 2 பேருமே சாப்பிடலான்னு போறாங்க. ஹீரோ ஹீரோயின் சாப்பிட்டுருப்பாளா அப்படின்னு சொல்லி திங்க் பண்றான். அந்த பொண்ணு பாஸ்ட்ல நம்ம 2 பேருமே ரொம்பவே ஜாலியா இருந்தோம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட உன் மேல எனக்கு ஒரு பெரிய க்ரஷ் இருந்துச்சு, உன்னையே சுத்தி சுத்தி வருவேன்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவனோட பாஸ்ட நினைச்சு பார்த்துட்டு என்னோட பாஸ்ட்ல நீ கொஞ்சம் தொல்லதான்னு சொல்றான். இப்படியே 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அகைன் அவங்களோட பாஸ்ட் டைமே நினைச்சு பாக்குறாங்க. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட அகைன் நம்ம அந்த ஷாப்புக்கு போகலாம், அங்கே ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லும்போது ஹீரோக்கு அந்த இன்சிடென்ட்டை நினைச்சு பார்த்த உடனேயே ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சாரி கேட்குறா. ஹீரோ பரவாயில்ல விட, அது எல்லாமே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்றான். 2 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட இன்னைக்கு நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன், அகைன் ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட எம்மா தாயே ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறான். அந்த பொண்ணு ஹீரோவை கூப்பிட்டுட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேக்குறா. ஜானி ஹீரோவை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அவளோட லைட்டை சேஞ்ச் பண்ணி தர சொல்லி கேக்குறா. அந்த லைட்டை ஹீரோவும் போய் பாக்குறான். அது நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட என்ன வச்சு காமெடி கீமெடி எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் சரி ஓகே டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த பொண்ணு ஹீரோவை ஹக் பண்ணி இன்னைக்கு ஏன் கூடயே ஸ்டே பண்ணுன்னு சொல்லி கேக்குறா. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட நான் எப்ப பாரு உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன், என்னோட ஃபீலிங்ஸை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறா. ஹீரோ அவகிட்ட உன்னை அகைன் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனா என்னால அந்த பாஸ்ட்லயே வாழ முடியாது, நான் இப்ப போய் தான் ஆகணும்னு சொல்லும் போது அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் ஆகுறா. ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ மூச்சு பிடிக்க வேக வேகமா ஓடிட்டு இருக்கான். எங்கடா இவன் இவ்வளவு வேகமா ஓடுறான்னு பார்த்தா ஹீரோ வேகமா ஓடி ஹீரோயின் கிட்ட தான் வரான். ஹீரோயின் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பா போல இருக்கு. ஹீரோ அவளையும் வந்து எழுப்பி விட்டுறான். ஹீரோயின் எதுக்கு இப்ப நீங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் என்னடி பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்புட்ட அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவகிட்ட நான் உனக்காண்டி தான் வந்தேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அவனையே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அட ஏதாச்சும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் எனக்கு இப்ப கூட என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்றான். ஹீரோயின் எனக்கு இப்ப கூட உன்னை நம்ப முடியுமான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேக்குறா. அவ்வளவுதான் ஸ்டோரி முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம், ஆனா இல்ல. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு சின்ன பிள்ளைய காமிக்கிறாங்க. அது வேற யார்கிட்ட குழந்தையும் இல்ல, ஹீரோட குழந்தை தான். ஹீரோ அந்த குழந்தை கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கான். ஹீரோன் அங்க வந்து அகைன் அவனுக்கு
நீ ஸ்நாக்ஸை கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. ஆமா, இது ஹீரோனோட குழந்தை தான். இப்ப 3 பேருமே ரொம்பவே ஹாப்பியா சந்தோஷமா நடந்து போறாங்க. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள அந்த டான்ஸ் ஸ்டூடியோல அந்த மோர்க்குழம்பு தலைய சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு நீ எதுக்கு இவ்வளவு நாளா சேடா சுத்திட்டு இருந்தான்னு சொல்லி நினைக்கிறா. 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நினைக்கிறா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிட்டு வேற யாராச்சும் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்போமான்னு தெரியலன்னு நினைக்கிறா. ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, நீ என் கூட இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இப்படிதான் எங்களோட ஸ்கூல் லவ் ஹாப்பி எண்டிங்ல முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த டிராமாவை ரொம்பவே ஹாப்பியா முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.